இப்போ சொல்லுங்கம்மா. எங்களை கூப்பிட்டு வச்சுட்டு என்னம்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? எதுவும் சொல்ற மாதிரி இல்லையா என்ன? அது இல்லை அது இன்னைக்கும் என் ஃப்ரெண்டு வந்திருந்தாடா. அப்படியா? ஆமாண்டா, இன்னைக்கும் வந்திருந்தா அவ. எப்படி இருக்காங்க உங்க ஃப்ரெண்டு? அன்னைக்கு மாரி இன்னைக்கு சீக்கிரம் போயிட்டாங்களா இல்லாட்டி கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு தான் போனாங்களா? இன்னைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா தான்டா போயிட்டாளே. அவங்க என்ன வந்தா கொஞ்ச நேரம் இருந்து பேச மாட்டாங்களா? உடனே உடனே போயிடுவாங்களோ? அப்படிலாம் இல்லை அது இன்னைக்கும் அவளுக்கு கொஞ்சம் வேலை வந்துடுச்சு, அதனால போயிட்டா. அவங்க ஏதாச்சும் ஒர்க் போறாங்களோ? சேச்சே, அவ தான் சூப்பர் மார்க்கெட் தான் வச்சிருக்காங்களே அவங்க வீட்டில், அதனால அவள் வேலைக்கெல்லாம் போகலை. என்ன சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்களா? அப்போனா அவங்க வெயிட்டான பார்ட்டி தாமா. அதெல்லாம் பணம்லாம் தேவையான அளவு நிறையாவே இருக்குடா அவங்களுக்கு. அவள் இன்னைக்கு என்கிட்ட ஒன்று சொன்னாடா அதீத். அவள் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்கல்ல, அதில் வந்துட்டு உன்னை டெலிவரிக்கு கூப்பிடுறா வேலைக்கு. நீ போய் பார்த்துட்டு வரியா ஒரு வாட்டி என்ன ஏதுன்ட்டு? அது எப்படிம்மா? நான் ஆல்ரெடி ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேனே. அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இன்னொரு டெலிவரிக்கு போக முடியும்? இல்லைப்பா, அவள் கூப்பிட்டா, சும்மா அதுக்காகவாச்சும் போயிட்டு வா ஒரு வாட்டி. இது போல் நீ வேலை பார்க்குற அப்படின்ட்டு ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா அவங்க ஓகேன்னு சொல்லி விட்டுருவாங்க. உனக்கு எந்த இடத்துல விருப்பமோ நீ அந்த இடத்துல வேலை பாரு, சரியா? ஆ நான் இங்கே தாம்மா வேலை பார்ப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். இதே சம்பளம் தான் அங்கேயும் கொடுப்பாங்களா இருக்கும். அதுக்கு நான் இங்கேயே வாங்கிட்டு போயிடுறேனே. ஒரு வாட்டி போய் பாருடா. சரி, உங்களுக்காக போகிறேன் ஒரு வாட்டி. ம். அட்ரஸ்ஸு? அவளுக்கு அனுப்ப தெரியாதான், அதனால அவன் பையன் அனுப்பி விட்டான்னு சொல்லிட்டு சொன்னான் மெசேஜ். இரு, நான் என் மெசேஜில் தான் இருக்கும், எடுத்து காமிச்சு தரேன், நீ படிச்சுக்கோ என்னம்மா. ஆ சரிம்மா. இப்போ வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வாங்கி பார்க்குறேன். சரிடா. அப்புறம் அப்போனா அண்ணனுக்கு புது இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அண்ணா ட்ரீட்டே. இதுக்கு முன்னாடி இதே போல தான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன். அப்போவும் ஒரு ட்ரீட்டு கேட்டு சாவடிச்சேன். இப்போவும் உனக்கு ஒரு ட்ரீட் வேணுமா? இன்னும் நான் வேலைக்கு போய் சேரலம்மா, ஞாபகம் வச்சுக்கோ அதை. அதெல்லாம் கிடையாதுப்பா. இந்த விஷயத்தில் மட்டும் நான் அக்கா பக்கம்தான் நிற்பனே. ட்ரீட்டு கண்டிப்பாக வேணும். ட்ரீட் வேணுமாண்டா? டேய் கொஞ்சம் வச்சு கொடுடா பாவம் பிள்ளைங்களுக்கு. அம்மா, வேலைக்கு சேர்ந்துட்டு ட்ரீட் வைக்கிறனா பரவாயில்ல, வேலைக்கே சேராம அதுக்குள்ள என்னம்மா ட்ரீட்டு? பிள்ளைங்க தான் கேட்குதுங்கல்ல, எதனா வாங்கி கொடு. என்ன ஏதாவது பப்ஸு கிப்ஸுன்னு எதனா கேட்குங்க, அதுதானே வாங்கி கொடு. பப்ஸு கிப்ஸுன்னு கேட்கும் உங்க பொண்ணு. கடையே தூக்கிட்டு வர ஆள் அது. அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் ட்ரீட் வைக்க சொல்லி அனுப்புறீங்க. இவன் இருக்கானே, இவன் மட்டும் என்ன லேஸ் பட்டவன் நினச்சிட்டு இருக்கீங்களா? இவனும் அதே பேர்ல தான். அநியாயத்துக்கு டேமேஜ் பண்ணாதடா அண்ணா. அதானே, இது என்ன பகல் கொள்ளையால இருக்கு? புழுவறதுக்குனே பெத்து வச்சிருக்கீங்க அண்ணனை நீங்கள். நானும் அக்காவும் எவ்வளோ நல்ல பிள்ளைங்க. எங்களை போயிட்டு இப்படி குறை சொல்லிட்டு இருக்கே என்ன? உன் நாக்கெல்லாம் அழுவி போகும் பாரு. அதானே புழுவாண்டி பயலே. பாத்தீங்களா உங்க அருமை புத்திரர்களை? சிரிச்சுக்கோங்க, நீங்க பெத்ததுங்களாச்சே, நீங்களே தான் பார்த்து சிரிச்சுக்க முடியும். சிரிச்சுக்கோங்க, சிரிச்சுக்கோங்க, நல்லா சிரிச்சுக்கோங்க. சரிடா, நான் சொல்றது ஃபுல்லா கேட்கவே இல்லையே. என் ஃப்ரெண்ட் வந்துட்டு போனதை ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க இருந்து பேசுங்க, கலாய்ங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, நான் கேட்குறேன். ம் சொல்லுங்கம்மா. நவமித்ரா, உன் காலேஜில் தாம்மா என் ஃப்ரெண்டோட பையனும் படிக்கிறானே. அப்படியா? ஆமாம், என் ஃப்ரெண்டு அப்படி தான் சொன்னாலே. என்ன குரூப்னு சொன்னாங்களா? ஏதோ ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொன்னா. ஹியூமன் ரிசோர்ஸா? எந்த இயரு? இப்போதான் வருஷமே போய் சேர்ந்துருக்காங்கம்மா. ஆஹா, ஆனால் எனக்கு அந்த கிளாஸில் ஒருத்தவங்களை தெரியுமா, நான் அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன். அவங்க பேர் சொல்லுங்க. நேத்ரன்மா. நேத்ரன்ற பேர் நல்லா இருக்கலாமா? ஆமாண்டா தீதி, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் வச்சிருக்காங்க போல, நல்லா வச்சிருக்காங்கல்ல. ஆமாம்மா, ரொம்ப நல்லா இருக்கு பேரு. என்ன நவமித்ரா அமைதியாவே இருக்க, உனக்கு தெரியுமா? இல்லைம்மா, எனக்கு தெரியாது. சரிம்மா, அந்த பையனை கொஞ்சம் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ, ஃப்ரெண்டாக இருக்க பாரு, நல்ல பையன்னு சொல்லிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்டு, அதனால தான் சொல்கிறேன். ம் சரியா? சரி. சும்மா பேசி ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கோ, உன் சேஃப்டிக்கு யூஸ் ஆகும்ல. சரிண்ணே. பார்த்தோமா, பேசணுமா, ஃப்ரெண்டு பிடிச்சோமா, அதோட வந்துட்டே இருக்கணும். தேவையில்லாததெல்லாம் பேசினேன்னு வச்சுக்கோ, இங்கே வந்துடும் வீட்டுக்கு நியூஸு. சொல்லிட்டேன். எருமை, உன்ன மாதிரியே என்னையும் நினைக்காத. ஆஹா. சிப்ப. போதும் போதும், அங்கே சண்டையெல்லாம் வேண்டாம். அப்புறம் சொல்லுங்கம்மா, வேற ஏதாச்சும் சொன்னாங்களா இன்னைக்கு அவங்க?
வேற என்ன சொன்னா? அவ வீட்டுக்கு வர சொன்னா. அவ வந்து என்னை இங்கே கூட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே போவேன்னு சொன்னா. அவங்க வீட்டில் போய் கொஞ்ச நேரம் இருக்கணுமா, அவங்க பசங்களாம் இருக்கும்போது இருந்தால் இன்னும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா. வேற இவ்வளோதான் சொன்னாலே. அப்புறம் அவ பசங்களை நான் பார்க்குற மாதிரியே என் பிள்ளைங்களையும் அவள் பார்க்கணுன்னு சொன்னான். நீங்கள் எல்லாம் ஒரு நாள் இருக்கணுமா, அவள் வருவாளாம், ஜாலியாக இருந்து பேசுவாளாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் எல்லாரையும் ஒரு நாள் கூப்பிட்டாடா. ஆஹா. என்ன? அங்கே போகிறோம் நம்ம எல்லாரும். உன் ஃப்ரெண்டு அங்கே போய் பாரு. வாங்கிக்கோ. அப்படிதான், அப்படியே வாயை பொழந்து வச்சுக்கிட்டு இது முதல்ல மாதிரி. சின்ன பையனை மாதிரி பேசல, இது போல தான்டா அடி வாங்குவ. இருடி குந்தாணி, உன் அம்மா கிட்டே சொல்கிறேன். அம்மா. ஆமா ஆதித். அம்மா. என்ன விதோன், அங்க என்ன சண்டையா அதுக்குள்ள? ஆமாம்மா, என்னை அடிச்சிட்டா. ஏன் நவமித்ரா அடிச்சா நீ? நீங்க சொன்னீங்கல்ல உங்க ஃப்ரெண்டு நம்ம எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை கூப்பிட்டாங்கன்னு. அதுக்கு இவன் சொல்றான் உன் ஃப்ரெண்டை அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அதான் எனக்கு கோவம், முகத்திலே ஒரு அடி கொடுத்தேன். இவன் இருக்கான், நீ லேஸ் பட்டம் இல்லம்மா. இவனெல்லாம் நம்பாதீங்க, பாவம் போல இருக்கான். அடியை வாங்கிட்டு பாத்தீங்களா, கல்ல இவன். சும்மா இராதி, அவன் பாரு பாவம் அடி வாங்கிட்டே இருக்கான். போட்டு விதன் விடு, இந்த ஒரு வாட்டி அவளுக்கு நான் அடி கொடுக்குறேன். மூஞ்சில கொடுத்தாமா, மூக்கு வலிக்குது. நவமித்ரா, இப்படி மூக்குல அடி பண்ணி கோவம் வந்துச்சா? எங்க அடிக்கிறேன்னு பார்க்கல, மூஞ்சில அப்படியே ஒரு அடி குத்துனேன். அவனுக்கு மூக்குல போய் பட்டிருக்குது. சரி விடுங்க. அடிக்கிறத அடிச்சுட்டு சரி விடுங்களாம். உனக்கு ஒரு அடி கொடுக்கணும், இரு வரேன். சொல்லாத அடின. நான் அதை அடிக்கிறேன், அது மறுபடியும் ஒன்று அடிக்க வரும் பாரு. அதனால அடி வாங்க தயாரா இருந்துக்கோ. மூஞ்சிய பாரு மூஞ்சிய. அண்ணன் நானிலாம் போடா. சரி, 2 பேரும் அடிச்சிக்காதீங்க. சாப்பிடலாமா? பசிக்குது, சாப்பிடலாம். சரிங்கம்மா, வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு எடுங்க. சரிப்பா. நவமித்ரா வா, சாப்பாடு எடுத்து வைக்கலாம். அதோ வரேம்மா. ஏம்மா, இனி எப்பவும் இப்படிதானா? எப்படி நேத்ரன்? உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தா எங்களை நிம்மதியா சாப்பிட விட மாட்டீங்கல்ல? வந்ததுலேருந்து கலாய்ச்சிட்டே இருக்கான் இவன். அம்மா அடித்தாலும் அடிப்பாங்க இன்னைக்கு இவனை. சும்மா இருடா கிருக்கா. ஏங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல சூப்பர் மார்க்கெட்டில் வர சொல்லி, நானும் வர சொல்லிட்டேங்க. நாளைக்கு அந்த பையன் வருவான்னு நினைக்கிறேன். யாருமா, உன் ஃப்ரெண்டோட பையனை சொல்றியோ? ஆமாங்க, அந்த தம்பியை தான் சொல்கிறேன். வரும் அந்த தம்பி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன ஏதுன்ட்டு. புதுசு இல்லையா, அதான். எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மற்ற வேலைக்காரங்களை மிரட்டுற மாதிரி இந்த தம்பியவும் மிரட்டாதீங்க. சரி, பின்ன நான் மடியில வச்சு கொஞ்சறேன். அப்பா போகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. அப்போ நாளைக்கு விச்சு வர போறானா? கடவுளே, அது விச்சுவா தான் இருக்கணும். சின்ன வயசுல உன்னை பார்த்தது. இப்போ நீ எப்படி இருப்ப விச்சு? நாளைக்கு எப்போ விடியும்னு இருக்கு. சரிம்மா, அப்ப நான் இனி போய் தூங்கலாம்ல? சரிங்க, இனி போய் நீங்க தூங்குங்க. அப்பா எப்போ போவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே மூக்குலேயே ஒரு குத்துன்னு வச்சுக்கோ. என்னடா இருந்து கலாய்ச்சிட்டே இருக்க அம்மாவை நீ? சும்மாமா, ஃபன். நல்லா சிரிச்சுக்கோங்க அக்காவும் தம்பியும். நேத்ரன். என்னம்மா, ஏதாவது சோப் போட போறீங்களா? சிரிப்பெல்லாம் பயங்கரமா வருதே, அதான். அம்மா சொல்றத மட்டும் கேளு. சொல்லுங்க, கேக்குறேன். அப்பா இருந்ததுனால தான் இதை சொல்லவே முடியல. அதான் அப்பா போகட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது வந்து நேத்ரன், என் ஃப்ரெண்டு சுடர் இருக்கான்னு சொன்னல. ஆமா, இன்னைக்கு கூட போயிட்டு வந்தீங்களே, வந்து கதையா விட்டுட்டு இருக்கீங்களே, அவங்க தானே? அவதான். அவளோட பொண்ணு நீ படிக்கிற காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கா, தெரியுமா? அப்படியா? ஆமாண்டா, நீ படிக்கிற காலேஜ் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறா அவளும். ஆனால் வேற ஒரு குரூப் சொன்னாடா, மறந்துட்டேன். ஏதோ சொன்னாலே, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொன்னான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னு சொன்னாடா. என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா? ஆமாண்டா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னு தான் சொன்னாலே சுடரு. ஏண்டா, உனக்கு யாரையாச்சும் அங்கே தெரியுமா அந்த கிளாஸில்? தெரியுமா. என்ன தெரியுமா? ஆமா. அப்போ உனக்கு ஏதோ தெரிஞ்ச பையன் அந்த கிளாஸ்ல படிக்கிறான், அப்படிதானே? அப்போ நீ எப்படி இருந்தாலும் அந்த கிளாஸ் ரூம் போவல அந்த பையனை பார்க்கறதுக்கு. அப்பப்போ அந்த டைம்ல அந்த பொண்ணையும் கொஞ்சம் பார்த்துக்கோனம்மா. ஏம்மா இவங்கிட்ட போய் சொல்றீங்க அந்த பொண்ணை பார்த்துக்க சொல்லி? பாவம், அந்த பொண்ணுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் அந்த காலேஜில் தெரிஞ்சவங்க. அவள் இப்போ தான் போயிட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கா.
அதான் ஒரு வேளை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நேத்திரங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கவி. ம், சரிங்கம்மா. சும்மா பார்த்துக்க சொன்னா எப்படி? அந்த பொண்ணு பேர் சொன்னாதானே அவன் போய் என்ன ஏதுன்ட்டு பேசி பார்த்துக்க முடியும். அந்த பொண்ணு பேரு நவமித்ரா. பேரு நல்லா இருக்கேம்மா. ஆமாம் ஆமாம், பேரெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆள் மட்டும்தான் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவ மாதிரி இருப்பா, திமிரு பிடிச்சவ. என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்க, என்னாச்சு? ஆ ஆ ஒன்றும் இல்லை. நவமித்ரான்ற பேர் என் ஃப்ரெண்டு வச்சது, அதனால தான் சூப்பராக இருக்கே. ரொம்ப நல்லா இருக்குமா பேரு. சரிடா நேத்ரன், பார்த்துக்கோன்னு அந்த பொண்ணை. ம் அவகிட்ட இருந்து மற்றவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் நான் பார்த்துக்கணுமே, இவளை போய் நான் பார்த்துக்கணுமாமே. என்ன நேத்ரன், அம்மா சொன்னது கேட்டுச்சா உனக்கு? ஆ கேட்டேம்மா, பார்த்துக்கிறேன். சரிப்பா. சரிம்மா, இனி நாங்கள் கை கழுவ போகலாம்ல? ஆ சரி சரி, போங்க 2 பேரும். ம் மச்சான், எவ்வளோ நாள் கழிச்சு நான் இன்னைக்கு அவளை பார்த்தேன். உடம்பெல்லாம் அப்படியே புல்ல அரிச்சிடுச்சுடா. ஸ்கூல் படிக்கும்போது ரெட்டை ஜடை போட்டுட்டு அழகா நடந்து வருவாடா. சின்ன குழந்தை மாதிரி இருப்பா பார்க்கவே. ஆனா இன்னைக்கு நான் அவளை சாரியில பார்த்தேன்டா. எப்படி தெரியுமா இருந்தா? பா, தேவதை தோத்து போயிடும்டா, அப்படி இருந்தா. கண்டுபிடிச்சி கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா நான். இப்படி அத்தை ராத்திரியில் என்னை கூட்டு வச்சு இப்படி அறுக்கிறியேடா. அந்த சாரியில பார்த்த நவமித்ராவை இன்னுமே என் கண்ணுல இருந்து எடுக்க முடியல. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா என்ன. அப்படி இருக்குடா. இவனுக்கு நம்ம புலம்புனதே கேட்கல போலயே. இது என்னடா கொடுமை சரவணா. ஏதாவது சொன்னியாடா மச்சான்? ம் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நீ கண்டினியூ பண்ணு. நவமித்ரா கண்ணில் நிற்கிறா, அப்புறம் சொல்லு. ஆனா நான் அவளை தேடாத இடமே இல்லடா. அவங்க பாட்டி வீட்டில் இருக்காங்கன்னு நீ இப்போ சொல்ற. ஆனா நான் அவங்க பாட்டி வீட்டில் கூட போய் பார்த்தேன். உனக்கே தெரியும்ல, நீயும் நானும் சேர்ந்து தானே போய் பார்த்தோம். அவளை தேடாத இடமே இல்லைல்ல. எப்படிடா திடீர்னு இப்போ மட்டும் அவ பாட்டி வீட்டில் இருக்கான்னு சொல்ற? ஆமாண்டா எப்பா, நீ தயவு செஞ்சு தேடி போயிடாத. எதெல்னா மாட்டிக்கிட்டா வெளியே வர முடியாது. இல்லடா, அவளை நான் எவ்வளோ நாள் கழிச்சு பார்த்துருக்கேன். இனி நான் இழக்கவே மாட்டேன். எப்பவும் அவளை என் கைக்குள்ளேயே வச்சுக்குவேன். நானா போய் எதுவும் மாட்டிக்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஒருவேளை நாளை பின்ன நான் அவளை பார்க்க போய் நான் மாட்டினது மட்டும் இல்லாம அவளையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாம என்னால் சுத்தமாக அவளை பார்க்கவே முடியாது. இவ்வளோ பிரச்சனையும் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நீ இப்படி நடந்துக்கிற வரையும் நல்லது. இதுக்கும் மீறி நீ எதுனா நடந்துக்கிட்டனா உனக்கு தான் கஷ்டமாகும். எனக்கு தெரியும். சரிடா, இனி நான் வீட்டில் போய் தூங்கலாமா? டேய் இருடா, இதை பத்தி புலம்புறதுக்கு யார் இருக்கா? நீ மட்டும்தான் இருக்க எனக்கு. நீயும் போறேன்னு சொல்ற. டேய், நீ எப்போ கூட்டாலும் நான் வரேன்னு சொன்னதான். அதுக்குன்னு இப்படி நடுராத்திரியாடா கூப்பிடுவ? அவளை பார்த்ததுக்கு அப்புறமேட்டுல இருந்து எனக்கு கண்ணு மூட முடியலடா. தூக்கமே வர மாட்டேங்குது. உனக்கு தூக்கம் வரலன்னா என்ன ஏன்டா இப்படி கொடுமை பண்ற? இப்ப நீ வீட்டுல போய் தூங்கி என்ன புடுங்க போற நாளைக்கு? சும்மா இருக்கியா இங்க? சொல்லுவடா சொல்லுவ. நான் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம்ல, உன் கூடயே இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படியே. அவ பாட்டி இறந்து அவங்க அப்பா போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. அவளை நான் இனி ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அவளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பான். ஆனால் என்ன, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்க விட மாட்டான். இவன் எப்போ புலம்பி முடிச்சு நான் போய் எப்போ உறங்குறது? ஏன் மச்சான், என்கிட்ட ஒரு தூக்க மாத்திரை இருக்கு, போடுறியா? செம்ம ஒர்க் ஆகும்டா, நல்லா தூக்கம் வரும். டேய், நானே எவ்வளோ நாள் கழிச்சு நவமித்ராவை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே பூரிச்சு போயிருக்கேன். நீ என்னடானா அதெல்லாம் தண்ணி ஊற்றி அணைச்சிருவ போல. மாத்திரை கொடுக்குறானாமா மாத்திரை. இருடா, உனக்கு பாய்சன் மாத்திரை எடுத்து கொடுக்குறேன். ஏன்டா, உன்னை நான் அப்படி என்னடா சொல்லிட்டேன்? ஒரு மாத்திரை போடுன்னு சொன்னது தப்பா? அதுக்கு போயிட்டு என்ன கொலை பண்ற ரேஞ்சுக்கு போற? நீயும் லவ் பண்ணி பாரு, அப்போ புரியும் என் கஷ்டம். எவ்வளோ நாள் கழிச்சு என் ஆளை பார்த்த சந்தோஷத்துல இருக்கும்போது சும்மா நொய்யி நொய்யின்னு இருப்பான். போடா. அப்போ இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான்.